தந்தூரி சிக்கனா, அதுவும் முழு கோழி தந்தூரி சிக்கனா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு தவிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் போடுற ரெசிபியை அதே மாதிரி செய்யுங்க. தந்தூரி சிக்கனை செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு அசத்துங்க. தோலோட முழு சிக்கனை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு லைட்டாக வினிகரை கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே அலசி கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்தோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற கவிச்ச மனம் போயிடும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணணும். சிக்கனை கழுவி நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, தண்ணியெல்லாம் ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சு. இந்த இது வந்து நாங்களாக தயாரித்த மசாலா சொந்தமாக. இது என்ன மசாலான்றது நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தடவும். பட்டரை நல்லா தடவி விட்டுட்டு இந்த சிக்கனை அப்படியே எடுத்து அழகாக உள்ளுக்குள்ள பேக் பண்ணி வச்சிடணும். எவ்வளோ மினிட்ஸ் சொல்லுங்க? 190ல 10 minutes ஃப்ரை. வாவ், போதுமா? அருமை. இந்தா எடுத்துக்கோ. போதுமா? 2 கிராம்பு. எனக்கு போதும். மாம்ஸுக்கு வெறும் சோறும் அப்பளமும் மோரும், அவ்வளோதான். இதெல்லாம் எதுவும் தொடக்கூடாது. ஸ்பெஷலு இதுதான் இப்போ எனக்கு ஸ்பெஷல். நீ எடுத்துக்க சேர்த்து. மோர் ஜோறு அப்பளம். மாமா மாமாட கை. ஆமாம்மா, எனக்கு இல்லைன்ட்டாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சிக்கன் வேகட்டும், காமிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு வச்சு டிங் சவுண்டு கேட்டுருச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். வெந்திருக்காது, இருந்தாலும் எடுத்து பட்டர் நம்ம தடவணும். ஆஹா, நல்ல பொன்முருவலை சூப்பராக கலரை வரும். பட்டர் சார், பட்டர் உருகுது பத்தியா? அது ஃபேனில் படுது, அது ஹீட்டரில். எடுத்துட்டு வச்சிருந்தோம். காலை அங்கே நடுவில் கொஞ்சம் அறுத்து விட்டு அமுக்கி வச்சிருக்கோம். ஏன் அறுக்கவே மாட்டேங்க? திருப்பி வைக்கலாம்ல. திருப்பி வைக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே தடவிடு. மேலே தடவிட்டு மசாலா தடவா. மசாலா போதும் சேஷ்டா. இதுக்கு மேலே தரா நல்லா இருக்காது. மசாலா தான் மேலே தீஞ்சு போய் கிடக்கு. இல்லைல்லப்பா, இது ஒட்டிக்கிச்சு அந்த இதில். சரி சொல்லுதா, நம்ம இதுனா கொஞ்சம் கொதிக்குதுப்பா. ஏய், பிச்சுக்கிட்டு வருது காலையில். மசாலா இங்கே கொஞ்சம் போடணும் பின் சைடு. பிச்சுக்கிட்டு வருது. சேஷ்டா மசாலா ஏய், பிச்சுக்கிட்டு வருதுப்பா இப்போவே. நவுத்தி இந்த காலெலாம் உள்ள விழுது. இந்த பாரு, 2 தொடையும் பிச்சுக்கிட்டு வருது. மோர் குழம்பு கொஞ்சம் ஊற்றி. இன்னும் கொஞ்சம் மசாலா நம்ம மோர் குழம்பு ஊற்றணுமா? எரிச்சிடும். டப்ப 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 டப்புன்ட்டு யாருக்குமே இல்லை. அதை எடுத்துடலாம் மேடம். கீழே எடுத்துடலாமா? தயிர் ஊத்துற கான்செப்ட் தான். இல்லை, அப்படியே ஊற்றி வச்சிருங்க. கறியில தயிர் ஊற்ற மாட்டாங்களா? தயிர் ஊற்றலாம். மோர் தயிர்ல இருந்து வந்தது தானே? ஆமா, தானே போடுறோம். கரெக்ட் தான்ப்பா. தயிர்ல இருந்து மோர் வரும். சரி, நீ எங்கேயோ யோசிக்கிறப்பா நீ. இந்த தொடையை கிழிச்சு விடுப்பா. கிழிச்சு விட வேணாப்பா, வெந்துருச்சு பாரு. சரி, பட்டர் தடவை இங்கே நல்லா வெந்துருக்கு. திரும்ப இல்லை, இப்போ மசாலா மேலே தரணும்னா மசாலா பட்டரோட கேவலமாக மிக்ஸ் ஆகிடும். ஆமாம், இன்னொரு 10 நிமிஷம் உள்ளே வச்சிடலாம். அதே 180 டிகிரியில்
பத்தியா போயிடுச்சுமா 10 minutes. முழுக்கோழி இப்பதான் வறுக்கிறோம். A few moments later. இடையில கொஞ்சம் பட்டரை தடவி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. அப்போ தான் ஷைனிங்காகவும் அப்படியே சாஃப்டாக மசாலா வந்து முறிஞ்சாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் தானே ஊற்றக்கூடாது, பட்டர் ஊற்றலாம்ல. ஓகே ஓகே, நம்ம செஞ்சு முடிச்சது. டிங்னு சவுண்ட் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஐயோ, எப்படி எங்கள் தந்தூரி சூடா, முழு கோழி தந்தூரி. இதில் என்ன மசாலா போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து கமெண்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அது வரைக்கும் நாங்கள் தின்றதை பாருங்கள். ஒரு பிளேட் எடுத்து வச்சு வெட்டிடலாம். சுடுது. ஐயோ ஐயோ, ஒரு பிளேட் எடுறாப்பி. ஐயோ, செமையாக இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. அப்படியே கட் பண்ணிடலாம். கீழே விழுந்துருக்குதுப்பா, திருப்பி வச்சு. ஐயா, நல்ல பஞ்சு மாதிரி இருந்துச்சுப்பா. கத்திரிக்கோள் தான் வேணும். அவங்க நல்லா இரும்பு கத்திரிக்கோள் வச்சிருப்பானுங்கம்மா. கரெக்டாக வெட்டிடுவானுங்க. நமக்கு சுடுதுடா. ஓகே, சூப்பர். நான் சித்திர மாட்டேன் சாப்பிடு. ஐயோ, எனக்கு அலர்ஜி எப்படா ஆறுன்னு இருக்குது. சிக்கன் அலர்ஜி. இதெல்லாம் பெரிய எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு நாளைக்கு செஞ்சு தரேன்ப்பா, நீ கவலைப்படாத. எடு அப்படியே. அதுதான் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். எடு அப்படியே. அது கேமரா கேமரா அப்பா வருது லைட்டா ஃப்ரேம்லப்பா. போப்ப தெரியலப்பா. தோல் வந்துச்சு பாரு. இதை தான் சொன்னேன் நான். அப்படியே அதான் டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மசாலாவோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானே. இந்த வீடியோவில் போடுறேன். சரியா? பாய்.